Oh, அவசரம் அவசரம் பேஜ் நம்பர் அடுத்த கிளாஸ் நிமிஷம் தான் இது பேஜ் நம்பர் 572ஆம் பக்கம். உங்களோட பேர் வசனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. சூரத்துல் ஜின் ஸ்டார்ட்ல ல இருந்தா இருந்து. போன கிளாஸ் ஓ. ரெக்கார்டிங் பேஜ் கேட்டு பிள்ளைகளை மார்க் பண்ணீங்களா? ஓ. எல்லாம் சரிதான் போல வராது இப்ப. இல்ல. ம் அதுக்கு தான் போட்டு அடிக்கிறது. இப்படி உண்டு இப்படி உண்டு இப்படி உண்டு வட்டைங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا மினல் ஜின் அப்படி நிப்பாட்டக்கூடாது. ஒன்னாவது செஞ்சுதான் நிப்பாட்டணும். மீனல் ஜின். قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا. إلي فقالوا إنا سمعنا قرآنا. يوتم. قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا سمع قرآنا عجبا. سمعنا ما ساوند போகக்கூடாது. سمعنا سمي سمعنا سمعنا سمعناன்னு போகக்கூடாது. அது பல. قل أوحي إلي أنه இளைய استمع نفر. இளைய அல்ல இளைய யால சத்தம் வைக்கும். قل أوحي إلي أنه استمع نفر من الجن ஒன்னா போதாது. ஒன்னா போதாது. فقالوا ஒன்னா போதாது. ரெண்டு ஒன்னா போதாது. எது ஒன்னா ரெண்டு சொல்லுங்க பாப்போம். அன்னஹு ஒரு பல. أنه நஃபரும் ரெண்டாவது ஒன்னா. மீனல் ஜின்னு ஓடுறதுக்கு தான் போகுது பலது. قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا என்னென்ன أئنا سمعنا فقالوا إنவா சவுண்ட் إنا கிளியர் இல்ல சவுண்ட் கிளியர் இல்ல. إنا எனக்கு எனக்கு அடிச்சு இன்னான்னு சொல்லி நீங்க எப்படி ஓதுனோ தெரியா. என்ன فقالوا ஓது. إنا سمعنا سمعنا بلا قرآنا سمعنا தான் عجبا. வருது. سمعنا سمعنا மே சவுண்ட் தான் வருது. நீ வருது இல்ல ஓதுறதுல. سمع فقالوا إنا سمعنا سمعنا வரக்கூடாது. قل أوحي إلي أنه استمع نفر من لا 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 لا
قل أوحي إلي أنه استمع نفر من الجن பக்காலு பிழையே எப்படி فقالوا பக்காண்டு வரும் பக்காண்டு வராது பாப்பான தூக்கி போடும் பக்காலு வீட்டுல ஓதி இல்ல ரெடியா இல்ல நீ ஓதினீங்களா இல்லையோ தெரியா ரெடியா இல்ல சப்ஜெக்ட் அவ்வளவு பேர் வருது ஒவ்வொரு நுணுக்கமான போலைகளும் முக்கியம் எல்லாம் படிச்சாச்சு சத்து வந்தா எப்படி உச்சரிக்கணும் சத்து வந்தா எப்படி உச்சரிக்கணும் உண்ணாக்கள் எப்படி செய்யப்படணும் மீம்ட சவுண்ட் எப்படி வரணும் காஃப்ட சவுண்ட் எப்படி போகணும் ஸ்டார்டிங் ஒவ்வொரு எழுத்தா சொல்லி தரப்பட்டிக்கு இப்போ மொத்தமா வருஷம்னா போல கூடுது இந்த ஹனா உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணினா உங்களுக்கு என்ன சரி கிளாஸஸ் இருக்குதா நாளைக்கு மார்னிங் அல்லது லஞ்சுக்கு பின்னால லஞ்ச் பின்னாலயா ஒன்று லஞ்சுக்கு பின்னால அல்லது மார்னிங் லஞ்ச் பின்னால கிளாஸ் 12க்கு அப்படி போடலாதா 12 12 கிளாஸ் இல்லை அப்படியா மார்னிங் கிளாஸ் லஞ்சிங் கிளாஸ் அப்படியா ஈவினிங் கிளாஸ் அப்படியா ஈவினிங் கிளாஸ் அப்புறம் 6ல இருந்து 7:30 வரைக்கும் இருக்கு ஒரு கிளாஸ் அது அப்புறம் இல்ல ஈவினிங் 6 to 7:30 வரைக்கும் கிளாஸ் அதுக்கு முன்னுக்கு மேல அதுக்கு பின்னுக்கு மேல அப்படியா இல்ல காலையில 6 to 7:30 இருக்கு அது பிறகு இல்ல அப்புறம் பின்னரம் 3 to 5 இருக்கு ஈவினிங் சரி ஓகே ஓகே இல்லை உங்களோட மண்டே கிளாஸ் பெரும்பாலும் நடக்காது அந்த மண்டே கிளாஸை ரீஅரேஞ்ச் பண்ணி கொள்ளணும் நாளைக்கு தான் சண்டே கிளாஸ் வைக்கிறேன் இல்லையே அதனால தான் நான் உங்களோட கேட்டேன்னு ஒரு இதுக்கு ஐடியா இருக்கு இன்ஷால்லா அவங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்களா முதல்ல வசனம் சரி வந்தீங்க திருப்பி போதும் பிள்ளை வராங்க قل أوحي إلي أنه استمع قل أوحي إلي أنه சத்து வைங்களே சத்து வைக்கிறது போமா قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا يهدي إلى الرشد فآمنا به ولن نشرك بربنا أحدا وأنه تعالى جد ربنا ما اتخذ صاحبة ولا ولدا وأنه كان يقول سفيهنا على الله شططا போன கிளாஸ்ல விட்டு அதே போல அல்லாஹி மார்க் பண்ணிக்கடா போல அந்த இடத்துல அல்லாஹிட கொலைய மார்க் பண்ணி இருக்கிறீங்களா ஓம் அப்பயும் நான் பிள்ளையாத்தான் ஓதுவேன் அப்படித்தானே அப்படித்தானே ஆனா பிள்ளைய மார்க் பண்ணி இருக்கிறேன் ஆனால் நான் பிள்ளையாத்தான் ஓதுவேன் அப்படியா பாத்தீங்களா பாத்தீங்களா ஒருவாள்ல நீங்களே பொலைய மார்க் பண்ணிட்டு நீங்களே பார்க்கலண்டா எப்படி ஆனாது وأنه كان يقول سفيهنا على الله شططا சத்தத்துவாண்டா அப்ப ஒரு சின்னத்தையும் ஒரு பெரிய தாம் எப்படியா அப்படித்தானே ஒரு பெரிய தாம் ஒரு சின்ன தாம் வந்தீங்க அப்படித்தானே இல்ல இல்ல
فأنه كان يقول سفيهنا على الله شططا وأنا ظننا أن لن تقول الإنس والجن على ஓதுறது சரி வராது. இப்படி ஓதையல்ல அதான் நீங்க ஈக்கிற லெவல் இப்படி ஓதுறதுக்குரிய லெவல் எல்லாம் நீங்க ஈக்கிறீங்க. அதான் நீங்க நினைக்கிற பெரிய பிரச்சனை. இது வரைக்கும் ஓதின ஓதல் இப்ப நீங்க ஈக்கிற லெவல்ல ஓதுற ஓதல் அல்ல. என்னமோ அலிஃபும் தெரியாது, பாவும் தெரியாது, எப்படி உச்சரிக்கணும்னு தெரியாது, என்ன எழுத்து எப்படி வரும்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. கொரோனா திறந்து ஓதுங்கன்னு சொல்லிக்கிறேன், நீங்க ஓதுறீங்க எந்த மாதிரி உங்களோட ஓதல் வருது. அப்படி இல்லையே ஹனாக்கு விளங்குதா? எல்லாம் தெரிஞ்சு இப்படி ஓதலாது. இது பேர் ஓதல்னு சொல்றல. இப்படி ஓதையல கிளாஸ்ல எப்படின்னா நாங்க திருப்பி ஸ்டார்ட்ல இருந்து படிக்குவோம். ஏதோ எங்களுக்கு பிரச்சனை உண்டு, இப்ப எழுத்துக்கள் உச்சரிக்கல் பிரச்சனை இப்ப. ம் திருப்பி 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 وأنا ظننا أن لن تقول الإنس والجن على الله كذبا அலல்லாஹி وأن கதிப. ஹீட உச்சரிப்பு முக்கியம். ஹி அல்லாஹுடைய லாம்ல கடைசியாக வர அந்த ஹாக்கு கஸ் இருக்குது. அப்ப அதுல உச்சரிப்பு ஹி என்ற முழுமையை பெறணும். அலல்லாஹி கதிப. وأنا ظننا أن لن تقول الإنس والجن على الله كذبا وأنه كان رجال من الإنس يعوذون برجال من الجن فزادوهم رهقا கொஞ்சம் திருப்பி ஓதுங்க. وأنه كان رجال من الإنس يعوذون برجال من الجن فزادوهم رهقا وأنهم ظنوا كما ظننتم நீங்க போன கிளாஸ்ல நீ தொடர்ந்து பார்த்து இல்ல, அது மட்டும் நல்லா விளங்குது. பார்த்து இல்ல பார்த்தது போதாதான். நான் பிள்ளைன்னு சொல்லிக்கிறேன், என்ன பிள்ளைன்னு திருத்தலையா? இதுல இந்த இடத்துல பெரிய பிள்ளை வந்து நான் பெரிய திருத்தல. நான் திருத்துறது அநியாயம். நீங்க போயிட்டு பாருங்க. நாளை கிளாஸ் இருக்குது. நாளை கிளாஸ் எப்படி ஓதினா அப்படி நிப்பாட்டிட்டு திருப்பி நான் எழுத்து உச்சரிப்பு தான் படிப்பீங்கம்மா. நாளை மட்டும் உங்களை கடைசி பாக்குறது. நீ அப்பயும் இப்படியான போதத்தான் இடையில பேசிட்டு எழுத்துக்கள் தெரியாம இப்ப எல்லா எழுத்துக்களும் அவனாக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் அப்படின்னு நீங்க தெரியுமாண்டா எழுத்து பேல வந்து எழுத்து பேலாம் கூட என் பேல நாளை கிளாஸ்ல ரெடியாக வருமா?